நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். தலைப்பை பார்த்த உடனே நிறைய பேருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது உண்மைதான். ஹிட்லிஸ்டை டிக்கெடித்த அமித்ஷா, சவுக்கு சங்கர் வெளியே, உதயநிதி உள்ளே, கூண்டோடு மாற்றப்படும் IAS IPS அதிகாரிகள். இதுதான் தலைப்பா கொடுத்திருக்கேன். நாம ஒரு தலைப்பை வச்சுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறதே கிடையாது. அந்த தலைப்பு கண்டிப்பா நம்மளோட வீடியோக்குள்ள இருக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்க வரீங்க இல்லையா? அதனால தலைப்புக்கு உண்டான செய்தி நிச்சயமா இந்த வீடியோல பெருசாவே இருக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கருணாநிதிக்கு எப்பெல்லாம் பிறந்த நாள் வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதி வாழ்க அப்படிம்பாங்க. இறந்து போன கருணாநிதிய வாழ்கன்னு சொல்றீங்களே, இது என்னடா பெரிய கூத்தா இருக்கு? இதுதான் உங்க பகுத்தறிவா? கருணாநிதியின் புகழ் ஓங்குக அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. புகழ்ற அளவுக்கு கருணாநிதி எதுவுமே இங்க பண்ணிரலையா, அப்புறம் என்னத்த புகழ் ஓங்குக அப்படின்னு நாம கேட்டுருவோம் இல்லையா? அதனாலதான் வழக்கம் போல வாழ்க கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. நமக்கு வேற பாட்டு தான் ஞாபகம் வரும். கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அப்படின்னு. இவங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த கருணாநிதி வாழ்கவே அப்படிம்பாங்க. பட் இந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா? கருணாநிதி பிறந்த நாள்னா மறுபக்கம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. அப்ப திமுகவினர் சொல்றபடியே நம்ம எடுத்துக்குவோம். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, தமிழ்நாட்டை செதுக்கி இருக்கார், கொஞ்சம் எசக்கு பொசக்கா செதுக்கிட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்குவோம். சரி, இவர்தான் சிற்பியாச்ச. ஸ்டாலின் எங்கெல்லாம் போகும்போது எந்த பிரச்சாரத்திலேயாவது ஒரே ஒரு இடத்துல நாங்கள் ஜெயித்தால் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல ஸ்டாலினோ இல்ல ஏதாவது மந்திரிகளோ இல்ல சின்னதோ எங்கேயாவது பேசிருக்குதா? அவர் தான் தமிழ்நாட்டை செதுக்குனவராச்சு, நீங்க அவர் ஆட்சி அமைப்போம்னு பேசாம இல்லாத திராவிட மாடல்னு சொல்லி உருண்டுகிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறோம் இல்லையா? ஒரு குட்டி கதையை சொல்லிட்டேன்னா இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உருட்டுறாங்கல்ல, அதையொட்டி தான் ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது. ஒரு அமெரிக்கர், ஒரு ஜப்பானியர், ஒரு இந்தியர், குறிப்பா திமுக காரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரை தமிழர் திமுக காரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க பாஷையில சொன்னா திராவிடர். இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு தனி தீவுல மாட்டிக்கிறாங்க. தனி தீவுல மாட்டினோடனே மீட்பு படகு எதுவும் இல்லாம அங்கேயே கிடக்குறாங்க. மீட்பு மறுநாள் தான் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். இப்ப ராத்திரி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கர்வம் வந்துருச்சு. நாங்க தான் உலகத்திலேயே பெரிய கண்டுபிடிப்பாளிகள், எங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அமெரிக்காக்காரர் சொல்ல. ஜப்பான்காரரு உங்களை விட நாங்கெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பாளர்களுப்பா, போங்கப்பா அப்படின்னு சொல்ல. இவரு நம்ம திமுக மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னப்பா, உங்களை விட நாங்க தாங்க பெரிய கண்டுபிடிப்பாளி. அப்படியாப்பா, சரி சரி, என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்காரர் கேட்டது அமெரிக்காக்காரர் சொல்லியிருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நாட்டுல தோண்டும் போது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே டெலிபோன் கேபிள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில டெலிபோன் பயன்பாடு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் டெலிபோனை கண்டுபிடிச்சவங்கன்னு அமெரிக்காக்காரரு அப்படி காலரை தூக்கியிருக்காப்புல. உடனே ஜப்பான்காரரு, அட போயா நீ வேற, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க நாட்டுல நாங்க தோன்றணும், அப்ப இன்டர்நெட் கேபிளே அங்க கிடைச்சது, அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இன்டர்நெட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட நாங்க பெரிய ஆளுன்னு இருக்காரு. உடனே என்ன தம்பி நீங்க அமைதியா இருக்கீங்க, அட போங்க அப்படின்னு இருக்காப்புல நம்ம திமுக. என்னப்பா அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க நாட்டிலையும் தோணும், டெலிபோன் ஒயரும் கிடைக்கல, இன்டர்நெட் ஒயரும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. என்னப்பா சொல்ற? அப்ப நீங்க எதையுமே கண்டுபிடிக்கிறாரு? அது கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாதுயா. உங்க நாட்டுல டெலிபோன் ஒயர் கிடைச்சது, இவங்க நாட்டுல இன்டர்நெட் ஒயர் கிடைச்சது. நாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒயர்லெஸ் போனு, செல்போனு, இன்டர்நெட்டுக்கு பதில் வைஃபை வசதி, நாங்க இந்த மாதிரி ஒயர்லெஸ் எல்லாமே அந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம், அதனாலதான் எங்க நாட்டுல எந்த ஒயருமே கிடைக்கல அப்படின்னு இருக்காப்புல. அப்படிப்பட்ட அந்த திமுக தான் இப்ப கருணாநிதி தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர்னு சொல்லி உருட்டக்கூடிய 200 கொத்தடிமைகள். கருணாநிதி ஆட்சி அமைப்போன்னு எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க பண்ணதெல்லாம் இருக்கே நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படிம்பாரு. ஒரு பிள்ளைக்கே ஆட்சி செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுக்க தெரியல, அட்டையை போடுறது எப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்கு. நான் சொல்லல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு.
அவரையே தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி உத்தரவு போட்டதையும் நான் சொல்லியிருந்தேன். அதனாலதான் மதுரை மத்தி தொகுதி பிரச்சாரத்துக்கு கூட உதயநிதி போகல, திமுக தோற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஹிட் லிஸ்ட்ல உதயநிதியோட பேரு. என்னப்பா எல்லா அமைச்சர்களையும் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டிங் போட்டுக்கிட்டாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க? பிஜேபி வந்து ஏதோ மறைமுக கூட்டணியில இருக்காங்க போல இருக்க, ஒருத்தரையும் கைது செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அதுல இருக்கிற நியாயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா, கரூரை விட்டு மரியாதையா ஓடி போய் ஏதோ ஒரு தொகுதியை பார்த்துட்டு ஓன் தொகுதியில மட்டும் வேலை பார், சுத்தி வேற தொகுதியில ஏதாவது நீ வேலை செய்யறேன்னு தெரிஞ்சீங்கன்னா தூக்கி உள்ள போட்டுருவேன். அவ்வளவுதான் கரூர் பாலாஜிக்கு 10 ரூபா பாலாஜி கொடுத்த டாஸ்க்கு. பயந்துகிட்டு அது பாட்டுக்கா போய் கோயம்புத்தூர்ல இருக்கு. இல்ல நாங்க கரூர்ல சாதிச்சிட்டோம், கோயம்புத்தூரை அறுத்துதல்ல போயிருக்கோம் அப்படின்னு செந்தில் பாலாஜியை விட்டுக்கிட்டு கதை விடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போய் ஒழுங்கா ஏதாவது ஒரு தொகுதியில மட்டும் வேலையை பாரு. அடுத்த தொகுதி எங்கேயாவது வேலையை பார்த்தோன்னா உன்னை வெளுத்து விட்டுருவோம், மறுபடியும் ஆபரேஷன் தான். இந்த வாட்டிலாம் நீ யூரின் போனா கூட விட மாட்டோம், அரெஸ்ட் பண்ணும் போதே டயாப்பர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டப்பட்டிருப்பார். அவ்வளவுதான் மேட்ரு. இதேதான் நேருவுக்கும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10 நாள் இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா அதிமுக ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. இன்னைக்கு திருச்சி கிழக்கு டிவி கேவுக்கு போயிடும், மாற்று கருத்து இல்ல. லால்குடி, நான் சொல்ற தொகுதியெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கீங்க. லால்குடி, துறையூர், மணப்பாறை, ஸ்ரீரங்கம், இந்த 4 தொகுதியில இப்ப அதிமுக ஜெயிக்க போகுது. மணச்சநல்லூர் இழுபறியா இருக்கும். அப்ப திருச்சிக்குள்ளேயே 5 தொகுதி நேர்பாட்டுக்கா ஒரு தொகுதியில அவர் பாட்டுக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. திருச்சி மேற்கு மட்டும்தான். அந்த பக்கம் அன்பில் மகேஷ் 2 தொகுதி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி திமுக அங்க இல்ல. கரூர்ல 4ல அரவக்குறிச்சி மட்டும்தான் கொஞ்சம் இழுபறி, மீதி 3யுமே அதிமுக தான் கைப்பற்ற போகுது. கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கரூர் இது எல்லாமே செந்தில் பாலாஜியை தூக்கி ஓரங்கட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி செட்டிங் போடக்கூடிய வேலைகளை எல்லாமே நேருவும் செந்தில் பாலாஜி பிஜேபி கூட சேர்ந்து ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க. இது ஸ்டாலினுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு மறுக்க முடியாத உண்மை. சரி, இவங்க எல்லாம் அதனாலதான் அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, தேவைப்பட்டா தூக்கிக்கலாம், இப்போதைக்கு நமக்கு தேவையான வெற்றிக்கு இவங்க எல்லாம் அச்சு ஓரமா தூக்கி போட்டுரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. அடுத்த மேட்ருக்கு வரும் என்னன்னு, அப்புறம் ஏன் உதயநிதியை மட்டும் தூக்க போறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துல அமித்ஷாவும் சரி மோடியும் சரி உறுதியா இருக்காங்க. ஊழல் பண்ண கேஸ் எல்லாமே அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கட்டும், ஆனா சனாதன தர்மத்தை எய்ட்ஸோட ஒப்பிட்ட உதயநிதியை உள்ள வைக்காம விடவே கூடாது அப்படிங்கிறதுல அமித்ஷாவும் உறுதியா இருக்காரு, மோடியும் உறுதியா இருக்காரு. அப்படிங்கிறதால ஆட்சி, அதாவது மே 4ஆம் தேதி திமுகவோட தோல்வி முடிவு செஞ்சு புதிய அரசு பதவி ஏற்ற உடனேயே டாஸ்மார்க் வழக்கு தூசி தட்டப்படும். இந்த டிவிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர் பூரா க்ளோஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, மறுபடி எஃப்ஐஆர் போடப்படும். ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனை பேரையும் கூண்டோட தூக்கி குப்பையில கடாசிட்டு, மற்றபடி எடப்பாடி யார கைய காட்டுறாரோ அவங்கதான் அதிகாரிகள் அந்த இடத்துல உட்கார போறாங்க. எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸும் திமுகவுக்கு ஜால்ரா போட்ட அத்தனை பேரையும் தூக்கி விட்டேறிய போறாங்க. இவங்க எல்லாரையுமே தூக்கி விட்டே எறிஞ்சார் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடும். எஃப்ஐஆர் போட்டா யாரு வருவா? இடி உள்ள வரும். இடி உள்ள வந்தா டாஸ்மார்க் வழக்க தூசி தட்டினோம்னா ரத்தீஸ்ல தொடங்கி ஆகாஷ் பாஸ்கரன்ல தொடங்கி அந்த தம்பி இந்த தும்பி எல்லாத்தையும் நம்பி எடுப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல என்ன நடந்துச்சு, இதுல யார் யாரோட பங்கெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆவணங்களும் சவுக்கு சங்கர் கிட்ட இருக்கு. வேற எங்கேயும் போய் நீங்க தேட வேண்டியதுல, புதுசா அதிகாரிகளை வச்சு ஆய்வு செய்ய வேண்டியதெல்லாம் இல்ல. அத்தனைக்கும் உண்டான ஆவணம் சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட இருக்கு. சவுக்க தூக்கி வெளியே போடு, உதயநிதியை தூக்கி உள்ள போடு, இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா அதிகாரிகளையும் கலைச்சு போட்டுருவாங்க, சவுக்கு வெளியில வந்துருவார். அப்ப உதயநிதி அவ்வளவுதான். எதுக்காக இந்த டாஸ்மார்க் கேஸ்? விசாகன் ஐஏஎஸ் ஏற்கனவே அப்ரூவர் ஆகிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சிருச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு மறுபடியும் இங்க டிவிஎஸ்சில இருந்து மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டா இடி மறுபடியும் உள்ள வரும். இங்க விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த அடிப்படையில உதயநிதி, அவர் கூட இருக்கிற தம்பி, அவர் கூட இருக்கிற இன்னொரு தம்பி, இட்லி கடை எடுத்தவரு, சட்னி கடை எடுத்தவரு, எல்லாம் கிட்னி திருநவரு, அத்தனை பேரையும் வச்சு செய்ய போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுகவினரே தோல்வியை ஒப்புக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் சில பேர் முதலமைச்சர்
கொடைக்கானல்ல போய் அமைச்சரவையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பாம்பார்புரம் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது அவருக்கு யாரோ சாமியார் எழுதி கொடுத்துறாங்க போல அந்நியார்கிட்ட, அதாவது அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட. நீங்க பாம்பார்புரத்துல போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் பலவீனமா இருக்கு இல்லையா, பாம்பார்புரத்துல போய் தங்குனீங்கன்னா அங்க ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் ஆயிடும், நீங்க ஜெயிச்சிடலான்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல, பேரு பாம்பார்புரம்னு இருக்குங்கிறதால. மற்றபடி என்னன்னு தெரியல. அதனால ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கதான் போய் ஒரு ஸ்டே பண்ணுவாரு. வழக்கம் போல வாக்கிங் போறப்ப 4 பேர் வந்து அப்படி வந்து செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு அம்மா அங்க இருந்து வரும், எல்லாமே செட்டிங் தான், அப்படி சொல்லும். இவரு ஒரு தடவை செஞ்சாதான்டா நல்லா இருக்கும், ஒவ்வொரு தடவையும் செய்ய சொல்லி என்ன ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி என்ன வச்சுக்கிட்டே செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படின்ட்டாரு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் திமுக மந்திரிகள் பெத்த புள்ள உதயநிதி ஒத்த கைய இப்படி ஆட்டி மொத்த தமிழ்நாட்டையும் காப்பாத்தி விட்டுருக்காரு. உண்மையிலேயே இந்த புஷ்கால தான் தமிழ்நாடே ஜெயிக்க போகுது, திமுக தோக்க போகுது. அதாவது திமுகவோட ஆட்சி அப்படிங்கறத கூட தோக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதை தாண்டி பெருசா நமக்கு வந்து வன்மம்லாம் இருக்காது, இந்த குரூப் தோக்கணும் அவ்வளவுதான். ஆனா அந்த அண்டா குண்டா இவனுங்கெல்லாம் உருட்டுற பார்த்துதான் திமுக தோக்கலாம் கூட கூடாது, அழியணும். இவனுங்க பொறுக்கி திங்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லாத ஒரு கல்லு உடைக்கிறவரை கூட்டு வந்து சிற்பின்னு நம்ம தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டு அதுக்கு பில்டப் கொடுக்குறானுங்க அப்படின்னா தாங்கவே முடியல. திமுக தோற்கும், தமிழ்நாடு வெல்லும், திமுகவின் தோல்வியில் தான் உண்மையான தமிழ்நாட்டின் வெற்றி அப்படிங்கிறதும் இருக்கு. நிச்சயமா சொல்ற, மே 4ஆம் தேதிக்கு பிறகு உதயநிதிய உள்ள வைக்காம விட மாட்டாங்க. சவுக்கு வெளியே உள்ளே வெளியே மங்காத்த ஆரம்பம், கொண்டாட தயாரா இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.